நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. போன மாதம் 12ஆம் தேதி நம்ம ஒரு பதிவு வெளியிட்டிருந்தோம். ஒரு 3 குட்டியை நம்ம எடை போட்டு ஒரு 30 நாள் நம்ம போடுற நம்ம வளர்ப்பு முறையில் எவ்வளோ எடை வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது 3 குட்டி, அதில் வந்து முதல் குட்டியை பார்ப்போம். இப்போ நண்பர்களே, நம்ம 3 குட்டியில் வந்து இந்த குட்டி வந்து முதல் குட்டி வந்து 21,400. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் நல்லா பாருங்கள், இதுதான் நம்ம அடையாளம் காட்டினது. வெள்ளை குட்டி பேக்கில் இந்த கருப்பு அடையாளம் வச்சு தான் நம்ம காட்டியிருந்தோம். இந்த குட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 21,400 இருந்துச்சு போன மாதம். இப்போ 27,600 சொச்சம் இருக்குது. 800 வரைக்கும் காட்டுது, ஆனால் 27,600 கடைசியாக. பார்த்துக்கோங்க நீங்களே எவ்வளோ விட இல்லை கூடியிருக்கு, நீங்களே பார்த்து. இது வந்து வெளிச்சின்னு சொல்லுவாங்க, மேச்சேரின்னு சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து 26,600 வருது. 27,300 இருக்குது. நண்பர்களே, நம்ம ஒரு 3 குட்டி காட்டினோம். அதில் முதல் குட்டி வந்து மயிலம்பாடி 6 கிலோ வரைக்கும் இருந்துச்சு. அதாவது 21,400. நம்ம இப்போ போடும்போது 27,600 சம்திங் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ ஏறி இருக்குது. அப்போது 2வது மாதமே 6 கிலோ ஏறுதுன்னா 3வது மாதம் கண்டிப்பாக 6 கிலோவுக்கு கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது நல்ல ப்ரீடு. மற்றது வந்து 2வது பார்த்தது வந்து வெளிச்சி, 3வது பார்த்தது வந்து இருசல். நம்ம ஏன் 3ஐயும் காட்டினோன்னா 3ல் எது அதிகமாக கூடுதுன்னா மயிலம்பாடி தான் கூடுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 2வது மாதமே 6 கிலோ ஏறுதுன்னா பெரும்பாலும் யூடியூப் வச்சுருக்கவங்க வந்து ஆட்டு பண்ணையை பற்றி அவ்வளோவா தெரியாது. அவங்க போய் வேறு இடத்துல கற்றுக்குவாங்க. ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு யூடியூப் பெரும்பாலும் இருக்காது. நம்ம தான் ஆடுகளை யூடியூப் சேனலையும் வச்சுருக்கோம், நம்ம தான் ஆட்டு பண்ணையும் வச்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து யார்ட்டையும் கற்றுக்கணும்னு இல்லை, நம்ம 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த அடர் தீவன முறை இருக்குது பார்த்தீங்களா, மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, பெரும்பாலும் யாருமே இது வந்து தெளிவான முறையில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதோட இன்க்ரீடியண்ட்டும் பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் அவங்க பிஸ்னஸ் போயிடும். இந்த இது பாருங்கள், இது வந்து நம்மளுடைய அனுபவத்தில் கலக்குனது, நம்மளாக சொந்தமாக வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்தது. இது வந்து நம்ம இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆடு வளர்ப்பில் உண்மையிலே பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த மாதிரி தீவன முறையை பெரும்பாலும் கற்றுக்கோங்க. மேலும் தகவலை தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.